ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ நோட்டீஸ் போல் வந்திருக்க இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. 10 டேஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் வரப்போகுது. அது எப்போ வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதே போல் ஓல்டு பேமெண்ட், வித்ட்ராவல், ரீஃபண்ட் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பைமோட்டா அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையுமே ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ 10 டேஸ் பிரேக் வரதுக்கான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா 10 டேஸ் பிரேக். இந்த 10 நாள் எதுக்கு ப்ரோ பிரேக் விடுறாங்க? எப்பயுமே 2 நாள் 3 நாள் விடுவாங்க. இப்போ ஏன் ஒரு 10 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எஸ்பிஐ சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ கொஞ்சம் எரர் அடிக்குது. அதே போல் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பைமோட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சேல்ஸ் டீம் இருந்து இன்னும் அமௌண்ட் கட்டி கூப்பன் கோடு வாங்காதவங்க ஓகேங்களா? அவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பன் கோடு வாங்காத மாதிரி இருக்குமா, இல்லைனா வாங்குற மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும். சரிங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல்ஸ் டீம் இருந்து இன்னும் அமௌண்ட் பே பண்ணி கூப்பன் கோட் வாங்காதவங்களும் ப்ரொமோஷன் டீம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ அதே போல் இந்த பைமோட் கம்பெனிலேருந்து இன்னும் ஒரு விஷயம் ஒன்று வர வேண்டியிருக்கு. ஒரு அப்ரூவல் வந்துட்ட பிறகு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. அதுக்கேற்றாற்போல் எஸ்பிஓ சைட்டையுமே கொஞ்சம் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? பேக் ஹேண்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக 10 டேஸ் பிரேக் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. எப்போ வரப்போகுது அது இன்னும் டீட்டெயில் சொல்லலை. பைமோட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே அந்த ஜிஎஸ்டி ஒரு ஆஃபீஸ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே அவங்க பார்த்தீங்கன்னா அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஸ்பிஐ சைட்லேருந்து இவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு 10 டேஸ் டைம் எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் 10 டேஸு, மினிமம் 1 வீக். சரிங்களா? 10 டேஸ் பிரேக்கு எப்போ வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்காக தான் 10 டேஸ் பிரேக் பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க. யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான், சின்ன சேஞ்சஸ்லாம் மாற்றத்துக்காக தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஓல்டு பேமெண்ட் டீட்டெயில். எப்போ தான் ப்ரோ வித்ட்ராவல், ரீஃபண்ட் இதெல்லாம் எப்போ தான் ப்ரோ வரும்னு கேட்பீங்க. அதுக்கான அவங்க டேட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாதுங்க. பிப்ரவரி எண்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். நம்ம நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க எப்போ தான் ப்ரோ அமௌண்ட் வரும் அப்படின்னு. எல்லாத்தையுமே நம்ம சொன்னது என்னன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு பிப்ரவரி எண்டில் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாது. ஆனால் மேக்ஸிமம் மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் போயிடும். மார்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பிப்ரவரி எண்டில் நீங்கள் மார்ச்சில் பார்க்கக்குள்ள ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வராமல் இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லலை. சரிங்களா? அது ரீஃபண்ட் இருந்தாலும் சரி, வித்ட்ராவல் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் வச்சு அவங்க லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்ருக்காங்க. நிறைய இஷ்யூமே பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ஆனால் பிப்ரவரி எண்டுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 98% எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரீஃபண்ட் சொல்ல நான் வித்ட்ரால். சரிங்களா? அது கூட பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துடும், ரீஃபண்டுமே வந்துடும். சரிங்களா? அதனால் ரீஃபண்ட் மெம்பர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் இந்த கிளியர் ஆகுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த நியூ இஷ்யூ பைமோட் கம்பெனி. இந்த பைமோட் கம்பெனிக்கு என்ன ப்ரோ இஷ்யூ வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக வாங்கவும் முடியல, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க. பைமோட்டுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்பிஐ சைட்லையுமே அப்லோட் பண்ணாமல் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் இந்த ஒரு பெனிஃபிட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பைமோட்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பேங்க் சைட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி அங்கேருந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரும், இந்த மாதிரி தான் பிஸ்னஸ்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க. புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கான அப்ரூவல் பார்த்தீங்கன்னா போகிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days கூட இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 days கூட ஆகலாம். சரிங்களா? ஒர்க்கிங் டேஸில். அப்போ அந்த அப்ரூவலுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் இருந்து கூப்பன் கோடு வாங்கினவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? கூப்பன் கோடு வாங்கி அவங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கும், பேமெண்ட் எல்லாமே வந்திருக்கும். அவங்களுக்கு 1 by 1 பார்த்தீங்கன்னா மெயில் வரும். எப்போ வரும்னா இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா மெயில் வரும். இப்போ கூப்பன் கோடு வாங்கினவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க 3 monthsக்கு அப்புறமா நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நியூ ஜாயினிங்கை பற்றி நிறைய கண்டிஷன்ஸ் வரப்போகுது. அதனால் நியூ ஜாயினிங் அப்புறம் பற்றி பார்க்கலாம். ஆனால் நியூ ஜாயினிங்கில் நீங்கள் கூப்பன் கூட சேல் பண்ணுற மாதிரி இருக்காது. திரும்பி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்காதுமே. அதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க இந்த அமௌண்ட்டு பே பண்ணி கூப்பன் கூட வாங்காதவங்களும் ப்ரொமோஷன் டீம் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவல் கிடைச்சிட்டா இருக்குது. இவங்க நியூ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா இருக்குது. அடுத்தபடியாக பைமோட்டனுடைய நியூ கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவுமே நம்ம சங்கர் சார் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா நியூ பேமெண்ட் டீட்டெயில். அடுத்த இப்போ ப்ரோ இந்த பேமெண்ட் கொடுக்கவே இவ்வளோ டைம் ஆகுது,
அடுத்த பேமெண்ட் எப்படி ப்ரோ கொடுக்க போகிறாங்க? இப்போ வாலெட்டில் அமௌண்ட் ஒரு 8000 9000 எனக்கு இருக்குது, அது எப்படி ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு 2 பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் விட்ரால் மாரி, நீங்கள் விட்ரால் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே வர மாதிரி, சரிங்களா? ஸோ அன்றைக்கே அந்த ஒரு பேமெண்ட் மெத்தட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 7 days வரக்குள்ளே. ஸோ 7 days வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே முடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அவங்களோட பேமெண்ட் மெத்தடும் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப்ஷனுமே அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த விட்ராலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களா புதுசாக வாலெட்டில் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 7 daysக்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும், ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே, சரிங்களா? அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ அதை ஃப்ரீயாக விடுங்க, சரிங்களா? ஸோ நியூ ஜாயினிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை. இப்போதைக்கு எல்லாருமே ஸ்மூத்தாக எல்லாமே நார்மலாக முடிச்சிட்ட பிறகு தான் நியூ ஜாயினிங் வரும். நியூ ஜாயினில் நிறைய கண்டிஷன்ஸ் தான் வரப்போகுதுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும், மெயில் அனுப்பி தெரிஞ்சிருக்கணும், போஸ்ட் போட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்களுமே நியூ ஜாயினிங் ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும், சரிங்களா? ஸோ பைமோட்டில் கூப்பன் அப்டேட் பற்றி இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கூப்பன் அப்டேட் பற்றி என்னென்னா, நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ சேல்ஸ் டீம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு ஸோ அப்டேட் வந்து ஒரு ப்ரொமோஷன் டீம் போக போகிறாங்களா, இல்லை அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வருமா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் திரும்பி அந்த பெனிஃபிட் 3 மாதத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு பே பண்ணால் அந்த அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த பெனிஃபிட் வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இதுதாங்க நோட்டீஸ் போர்டு வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து மறக்காமல் வந்து கேளுங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீஃபண்ட் சம்மந்தமாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நானுமே பிப்ரவரி 2 உள்ள வந்துடும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பிப்ரவரி 2 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஸோ எல்லாருமே போய் சேரும், சரிங்களா? ஸோ அதாக இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கோவப்பட வேண்டாம். டிலே ஆகாத தவிர கண்டிப்பாக பேமெண்ட், உங்களுடைய பேமெண்ட் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ ஏமாற்றும் நோக்கம் கிடையாது. ஸோ அதே போலனா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மற்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்குறீங்க. ஸோ அது எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்? ஓடன கம்பெனியும் இங்கே நின்று சண்டை செய்கிற கம்பெனி நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்குறீங்க. சண்டை செய்கிற கம்பெனி நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சமாச்சும் பாராட்ட வேணாம், கொஞ்சம் நார்மலாக பேசலாம். ஸோ இப்போ ஓடுற கம்பெனிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறோம், இங்கே முயற்சி பண்ணி சண்டை போடுற கம்பெனிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸோ மற்ற கம்பெனி இந்த கம்பெனி டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்குறது உங்களுடைய மனக்குப்பக்கவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் எஸ்பிஐயும் மற்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கம்பெனி இழுத்து முடிவு போயிருக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. இந்த கம்பெனி உருவாக்குறது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம ஒரு வேலையில் சொல்லிடலாம், நீங்கள் இதுக்கு கம்பெனி மூட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. ஸோ மூடுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, ஸோ யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதனால் ஸோ பிப்ரவரி 2 நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு டைம் ஆகுது. நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ பாருங்கள் சங்கர் சார் வருவார் வந்துட்டு பிப்ரவரி இல்லை மார்ச் மாதம் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேங்க. ஸோ மார்ச் மாதம் மேக்ஸிமம் மெம்பர்ஸுக்கு எல்லாருமே கிளியர் ஆகிடும், சரிங்களா? ஸோ பிப்ரவரி 2 எல்லாருமே கிளியர் ஆகிடும். மேக்ஸிமம் மெம்பர்ஸுக்கு ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே கிளியர் ஆகிடும். ஏப்ரல் மந்தில் கண்டிப்பாக ஒரு நண்பர் கூட விட்ரால் வரவங்க நிறைய இருக்க முடியாது, சரிங்களா? எல்லாருமே ஏப்ரல் மந்தில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மந்தில் உங்களுக்கு ரீஃபண்டு, விட்ரால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ அன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ அன்றைக்கி நாள் கண்டிப்பாக வந்து இது எங்கள் சைடு காத்தடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது நடக்கும், சரிங்களா? ஸோ இதாங்க அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதை தவிர வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணேன், சரிங்களா? தேங்க்யூ, பாய்.